ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 308வது தலைப்பு. மீனாட்சி தொடர்ச்சி. சரி, லலிதா சகஸ்ரநாமம் மீனாட்சியை எங்கே சொல்கிறது? என்ன சொல்கிறது? ஆரம்பத்தில் அம்பாளை வர்ணித்து கொண்டு வரும்போது வக்திரலக்ஷ்மி பரீவாக சலன் மீனாபலோச்சனா என்று ஒரு நாமாவை சொல்கிறது. வக்திரலக்ஷ்மி என்றால் அம்பாளுடைய முககாந்தி. அது ஒரு பெரிய பிரவாகமாக இருக்கிறது. பரீவாகம் என்றால் பிரவாகம். இப்படி முக தேஜஸ் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் நீர் பெருக்கில் மீன் இருக்க வேண்டுமே. இந்த காந்தி சமுத்திரத்தில் எங்கே மீன்? நீண்டு நீண்டு விளங்கும் அம்பாளுடைய நேத்திரம் இருக்கிறதே, அதுதான் மீன். லோச்சனம் என்றால் கண், லோகனம் என்றால் பார்ப்பது, பார்க்கப்படுவதால் தான் லோகம் என்றே பேர். தமிழிலும் பார் என்றால் நோக்குவது, உலகம் என்ற இரண்டு அர்த்தமும் ஏற்படுகிறது. இங்கிலீஷ் லுக் என்பதும் லோக சம்பந்தமுள்ளதுதான். மீன் மாதிரி வடிவத்தில் இருக்கிற லோச்சனம் மீனாபலோச்சனம். ரூபத்தில் மீன் மாதிரி இருப்பது மட்டுமின்றி பிரவாகத்தில் மீன் இருக்க வேண்டும் என்ற நியாயத்தின்படியும் சௌந்தரிய பிரவாகமான அம்பாள் இப்படிப்பட்ட கண்ணை உடையவளாய் இருக்கிறாள். மீனாட்சி என்று அப்பட்டமாகச் சொல்லாமல் மீனாபலோச்சனா என்று சொல்லியிருக்கிறது. ஆகக்கூடி ஒரு குறை தீர்ந்தது. சௌந்தரிய லகரியில் என்ன வருகிறது? அதில் அம்பாளின் கண்களை வர்ணிக்கும் அநேக ஸ்லோகங்களில் ஒன்றில் 56வது ஸ்லோகத்தில் முதல் 2 வரிகள் தவாபர்ணே கர்ணே ஜபநயன பைஷுன்ய சகிதாக நிலீயந்தே தோயே நியதம் அனிமேஷாகா சபரிகாக. அபர்ணே, அபர்ணா என்ற பெயருடைய அம்பிகையே, தவ உன், கர்ணே காதில், காதிடம், ஜபநயன பேசுவது போன்ற கண்கள், பைசுன்ய சகிதாக தங்களை பற்றி கோள் சொல்கின்றன என்று பயமடைந்தவையான சபரிகாக பெண்மீன்கள், அனிமேஷாக கண்மூடாதவையாக, தோயே ஆற்றுக்குள், நிலீயந்தே மூழ்கிவிடுகின்றன என்பது நியதம் நிச்சயம். மீன் எப்போதும் ஆற்றின் மேல்மட்டத்தில் நீந்தாமல் உள்ளுக்குள்ளேயே நீந்திக் கொண்டிருக்கிறது. இதற்கு இங்கே ஆச்சாரியால் ஒரு காரணம் கல்பிக்கிறார். காதளவோடும் அம்பாளின் கண்களை மீன்கள் பார்த்தன. லோகத்தில் ஒரு புல் பூண்டு புழு பூச்சி கூட விட்டு போகாமல் ஜெகன்மாதா வெளிகளை சகல திக்குகளிலும் திருப்பிக் கொண்டிருக்கிறாள். அப்போது ஒவ்வொரு சமயம் அவை கண்கோடிக்கு வரும்போது காதை தொட்டுவிடும் போல் இருக்கிறது. அப்போது அவை காதிடம் ரகசியம் பேசுகிற மாதிரி மீன்களுக்கு தோன்றுகிறது. என்ன ரகசியம்? உருவத்தில் இந்த மீன்கள் அம்பாளுடைய அந்த கண் மாதிரி தான் இருக்கின்றன. சமஸ்த லோகானுகிரகத்துக்காக எந்த ஜீவனும் விட்டு போய்விடக்கூடாது என்று அந்த கண்கள் ஓயாமல் சஞ்சரிப்பதை பார்த்து காப்பி அடிக்கிறது போலதான் இந்த மீன்களும் ஓயாமல் ஒழியாமல் சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றன. இதனால்தான் மீன்களுக்கு பயம் வந்து விடுகிறது. அம்பாளுடைய கண்கள், அவளுடைய காதிடம் மீன்கள் என்னோடு போட்டி போடுகின்றன என்று இரகசியமாக கோள் சொல்கின்றனவோ என்று பயம். கண்களுடைய பெட்டிஷனை கேட்டு மகா பராசக்தியானவள் அந்த அல்ப ஜந்துவான மீன்கள் மேல் ஆக்ஷன் எடுக்க வந்துவிட்டால், இந்த பயத்தில்தான் நீர்மட்டத்தின் மேல் பரப்பில் நீந்தாமல் அவை உள்ளுக்குள் மறைவாக மூழ்கிவிடுகின்றன. தோற்றுப்போன துரியோதனன் மடுவுக்குள் போய் ஒளிந்து கொண்ட மாதிரி அம்பாளின் கண்ணழகுக்கு தோற்றுப்போன மீன்கள்
ஜலத்தின் உள்மட்டத்துக்கு போய்விடுகின்றன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.